வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வடிவேலு ஒரு படத்துல சொல்லியிருப்பார், சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், சும்மா இருந்து பாருந்து. நாமளும் ஷேர் மார்க்கெட்ல சும்மா இருந்து இடிஎஃப் மூலியமா லாபம் எப்படி சம்பாதிக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். நிறைய இடிஎஃப்ஸ் இருக்கு. இப்போ ஐடி, ஃபார்மா, ஸ்மால் கேப் இன்னும் எக்கச்சக்கமா, ரொம்ப ஈஸி. அதனால இதை பாருங்க. ஐ எம் கணேஷ் பாபு ஃப்ரம் சென்னை, சிவில் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல் இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன். இது என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. இது இப்போ நான் சொல்லிடுறேன். உடனே என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கறது தெரியுது, உடனே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2018 400 ரேஞ்சில் இருந்த ஷேரு இப்போ 24 ரூபாய் ரேஞ்சில் போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா சரி, இறங்கி மறுபடியும் ஏறும்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க நிலமெல்லாம் என்னன்னு இப்போ யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும், எவ்வளோ மன உளைச்சல். மேபி இன்னமும் நிறைய பேர் வச்சிருக்கலாம் அந்த ஷேரை, சொல்ல முடியாது. அவங்க நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழ வேண்டிய இடம் தான். அவங்க நிலைமை நினைச்சு ரொம்ப கஷ்டமா யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். எவ்வளவுதான் ஆவரேஜ் பண்ணுவாங்க, கீழே வந்து மேலே ஏற முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளம், ஒரு லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் இடிஎஃப்ல. இப்போ ஈவன் எனக்கே கூட பாத்தீங்கன்னா சில என்னோட போர்ட்போலியோலயோ சில ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. நான் வந்து 5% 10% வந்தா உடனே எக்ஸிட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுப்பேன். ஸோ ஆல்தோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொச்சின் ஷிப்யார்ட், டாடா டெக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து அவர் ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறீங்களா, டிஃபன் காஃபி ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இது இப்போ இல்லை, அப்போ வந்து அப்படி தான் பிகினிங் இருந்து மேக்ஸிமம் 3000 ரூபாய்க்கு வாங்குவேன் ஒரு ஷேரை. சப்போஸ் அது இறங்கிச்சுன்னா இன்னும் ஒரு 1500 2000 ரூபாய்க்கு வாங்குவேன். அவ்வளோதான். ஸோ தட் நம்மளுக்கு கேபிட்டல் வில் கெட் ப்ரொடெக்டட். லாபம் ரொம்ப வரலன்னா கூட அட்லீஸ்ட் கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கும். பெட்டர் டு பி சேஃப் தென் லாஸ். அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆனந்த் சீனிவாசன் சொல்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இந்த ரேஞ்சில் தான் நான் பண்றதால எனக்கு ஓரளவுக்கு நான் தப்பிச்சிட்டேன் சில பெரிய பெரிய ஃபால்ல இருந்து. ஆனாலும் சில இதெல்லாம் மாட்டிக்கினேன். அப்போ அதாவது 50 ரூபாய் போன ஷேர் 2 ரூபாய் 3 ரூபாய் போயிடுச்சு. அது அந்த காலம். ஸோ இப்போ அதுல எப்படி அவாய்ட் பண்ணலாம், வாட் டு டூ, ஹவு டு அவாய்ட் தட் பள்ளம், அதுக்கு தான் நம்ம சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இடிஎஃப் லாபம். சும்மா இருக்கு வடிவேல் அவரோட காமெடி மாதிரியே சும்மா இருக்கணும் நம்ம. அந்த சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜியால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1737 டு 2890 ஒரு 3000 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு லாபம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ப்ராக்டிக்கலாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இங்கிலீஷ்ல நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸ்லீப்பிங் ஸ்ட்ராட்டஜி இன் ஷேர் மார்க்கெட், புரோக்கரடி, போலார் பியர், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க இப்போ சரி நம்ம தமிழ் நேயர்களுக்காக பார்ட் 4 அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுருங்க. கண்டிப்பா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் கன்சல்டன்ட், பியூர்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். இதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு டேக் புரோக்கரடி. இது ஸ்லீப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஷேர் மார்க்கெட். அதுலயும் 7 to 22% ரிட்டர்ன்ஸ் ஒரு மாசத்துலயே கூட எடுக்கலாம். நீங்க ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் வடிவேலு சொன்ன மாதிரி சும்மாவே இருந்தாலே போதும். என்ட்ரி பண்ணிட்டு சும்மா இருக்கணும், அதுதான் மெயின். இது வந்து பாத்தீங்கன்னா சேனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். சேனல் ட்ரேடிங் அதோட டீடைல்ஸ் வேணா என்னோட பிளேலிஸ்ட்ல போங்க, இல்லைன்னா மேல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். அந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அதுல வந்து உங்களுக்கு அந்த சேனலை எப்படி வரைகிறது அதை சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டா. எப்படி எங்க என்டர் ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும், அதோட டீட்டெயிலும் இருக்கும். எப்போ தூங்க போயிடணும், அதை சும்மா இருக்கணும். நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சும்மா இருக்கணும். போலார் பியர் ஸ்ட்ராட்டஜினா தூங்க போயிடணும். அதுவும் வந்து போலார் பியர் வந்து வருஷத்துல 6 மாசம் தூங்கும், பனிக்காலத்துல அப்புறம் முழிக்கும். அந்த மாதிரி தான் சும்மா இருக்கணும். ஸோ மேலே இருக்க வீடியோ லிங்கோ இல்லை என்னோட பிளேலிஸ்ட்லேயோ போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் மார்க்கெட்டை அந்த ட்ராக் பண்ண முடியாதவங்க ஈஸியாக இதை வச்சு ட்ராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களே கூட ஷார்ட்ல அந்த சேனலை வரைஞ்சிட்டு எப்போனா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக சொல்லியிருப்பேன். இல்லைன்னா கூட நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஐ வில் ரிலீஸ் தி வீடியோ, ஸோ யூ கேன் ஹேவ் அ செக். இப்போ நெக்ஸ்ட் ETF சார்ட், அந்த சேனல் சார்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் எண்ட், அதாவது ஹையர் எண்ட்ல இருக்கிறது எந்தெந்த ETF பார்த்துடலாம். ஹையர் எண்ட்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி சேனல். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் எக்ஸிட் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ தட் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை லாக் பண்ணிட்டு
அப்புறமா மறுபடியும் குதிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து கீழே விழுந்தா அடி நல்லா படும். நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இந்த கப்புள்ஸ் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேனல் டாப் ரேஞ்சில் இருக்காங்க. அது எப்படி வந்து இப்போ பார்த்துடலாம் உங்களுக்கு. இப்போ ஐடிபிஎஸ் இடிஎஃப், இது ஒரு இடிஎஃப். ஈவன் நிறைய ஐடிஐ இடிஎஃப், ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி, எஸ்பிஐ ஐடி இடிஎஃப் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சேனல் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சேனல் உங்களுக்கு வீக்லியில் போட்டால் இன்னும் ஒன் மந்த்தில் தெரியாது, வீக்லியில் போடுறேன் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இதுதான் சேனல். இது உங்களுக்கு இதை எப்படி வரையணுன்றது தான் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இல்லை மேலே லிங்க்ல பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 34.5 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதாவது பாட்டம் ஆஃப் தி சேனல். அங்கே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், ஸோ ஆல்மோஸ்ட் 4th ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 2.5 months உள்ள பார்த்தீங்கன்னா 10 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் ஒரு சில ஷேர்ஸ் கூட இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன். ஸோ 10,000 போட்டிருந்தீங்கன்னா இப்போ 12,880, ஆல்மோஸ்ட் 3,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கும். என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் சிம்பிளாக இங்கே என்ட்ரி எடுத்துட்டு அவர் வடிவேலு மாதிரி சும்மா உட்காந்து இருக்க வேண்டியதா, இல்லை மறந்துடணும், போலார் பேர் மாதிரி தூங்க போயிடணும். ஸோ ஒன்ஸ் இந்த சேனல் வரும்போது நீங்கள் நீங்கள் இந்த சேனல் டாப்பில் ஒரு GT200 கூட போட்டு வச்சிடலாம். இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் எனக்கு ரொட்டேஷன் பண்ணணும்னா மிடில் ஆஃப் தி சேனல் போகிறோம். மிடில் ஆஃப் தி சேனல் இது இந்த ஆரஞ்சு லைன் 40.44, அங்கே கூட மேபி நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 20,000 30,000 அங்கே ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணா கேண்டில் டைப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா ஒன்று புரியும். பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கே பாட்டம் ஐப்பு இதெல்லாம் ETFலேயே சார்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி கேண்டில் வரும்போது 40, இங்கே ஒயிட் சைடர்ஸில் போயிடுச்சு. ஒன்ஸ் மிடில் ஆஃப் தி சேனல் வரும்போது சைடர்ஸ் போகுது. ஸோ அங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கூட எடுத்துக்கலாம். இந்த இது சேனலில் மூவ் ஆகுது, ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். அப்பர் எண்டில் வரும்போது அகைன் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல் வரும்போது ரீஎன்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நிறைய சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒன்று. அடுத்தது ஃபார்மா பிஎஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி சேனலில் இருக்குது. உங்களுக்கு நான் கேண்டில் பார்த்தா குழப்பமாக இருக்கும், ஏன்னா இந்த ETFல அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 27 ஜூன், ஆல்மோஸ்ட் ஜூன் ஜூலை வச்சுக்கோங்க, ஜூலை ஆகஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 months, 1 மாதம். இங்கே 19 NAV, ஆல்மோஸ்ட் 20 NAV. 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 23 ரூபாய் NAV. ஆல்மோஸ்ட் நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு 16% ப்ராஃபிட் வித்தின் 2 monthsல 1,737 ரூபாய் கிடைச்சது. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. சும்மா இந்த வாங்கிட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்கிட்டு சும்மா இருக்கணும். நீங்கள் டாப் ஆஃப் தி சேனல் டச் ஆகிறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லாபம் வந்துருக்கும். அடுத்தது ஃபைனான்ஸ், நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் ETF இருக்குது. அதுவும் இதே மாதிரி பாட்டம் ஆஃப் தி சேனல்ல இருந்து இப்போ டாப் ரேஞ்சில் இருக்குது. ஒன்ஸ் டாப் ரேஞ்சில் போயிட்டா மேபி யூ கேன் அவாய்ட் என்ட்ரி. ஆனால் மிடில் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது பவுன்ஸ் ஆச்சுன்னா அங்கே யூ கேன் கன்சிடர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டாப் ஆஃப் தி சேனல், ஐடி, ஃபார்மா, ஃபைனான்ஸ்ல. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி சேனல் இருக்குது. கமோடிட்டி ETF ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா செக்டருமே ETF வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் விட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆன பிறகு மேபி யூ கேன் டேக். சம்டைம்ஸ் சேனல் விட்டு ரொம்ப இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஷேர்ல ஆகிற மாதிரி 0 இல்லை ₹1, ₹100 ஷேர் ₹1, ₹2 ஆகிறது சான்ஸ் கம்மி. ஏன்னா இண்டெக்ஸ் இதெல்லாம் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கவே உங்களுக்கு கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப 10-20 வருஷம் தேவைப்படாது, வித்தின் 1 year கூட வரும், உங்களுக்கே தெரியாது. ஸோ இது வந்து பாட்டம் ஆஃப் தி சேனல். அதுக்கு வந்து எப்படின்னா இது நெக்ஸ்ட் ETF சார்ட் பார்த்தீங்கன்னா 1 second. ஓகே. ஸோ PSU பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ETF செக்டரும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இது ரொம்பவும் கீழே இருந்தது, சேனல் விட்டு ரொம்ப கீழே விழுந்துச்சு. ஸோ இது ட்ரெண்டே அடி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பெட்டர் யூ கேன் அவாய்ட். இல்லை ரிஸ்க் எடுக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கணும் ஆசைப்படுறவங்க தே கேன் இது பண்ணலாம், உள்ள என்ட்ரி ஆகலாம். இது வந்து S&P 500 அமெரிக்கன் மார்க்கெட். இதுவும் பார்த்தீங்கன்னா சேனல்ல இருந்து கீழே இறங்கிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா 42.12 பாட்டம்ல வந்துட்டு அப்புறமா டாப் 45 கிட்ட ஆல்மோஸ்ட் ₹3 உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மே 22லேருந்து இது 4வது ஒரு 3 மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்போ வந்துருக்கு. இது மறுபடியும் பாட்டம் ஆஃப் சேனல் சேனல்லேருந்து கீழே விழுந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. ஒன்ஸ் உள்ள நுழைஞ்ச பிறகு யூ கேன் டேக் சம் பொசிஷன், என்ட்ரி ஆகிக்கலாம். அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே பேங்க் பிஎஸ் உங்களுக்கு எல்லா ITF காமிச்சிடும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுவும் பாட்டம் ஆஃப் தி சேனல் போட்டுட்டு 510லேருந்து இப்போ 520 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ₹12
நீங்க நம்பி போடலாம். ஏன்னா இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸும் எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் பெரும்பாலும் ETF, நிஃப்டி அந்த மாதிரி பேங்க் இதெல்லாம் கண்டிப்பா இறங்கினாலும் ஏறதான் செய்யும் பெரும்பாலும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஏறிடும். ஷேர்ஸ் மாதிரி அவர் திருப்பூர் புல்ஸ் சொல்ற மாதிரி கும்பா பாட்டு பாடாது. இன்ஃப்ரா ETF இதுவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்த ETF பாட்டம் 86ல இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ இந்த டாப் 98 வரைக்கும் போயிருக்கு. நாஃபேங் இது வந்து என்னடா ஃபேனா கீனான்னு சீனா இது கிடையாது. இது வந்து ஃபேங், அதாவது அமேசான் அந்த மாதிரி ஷேர் இருக்குங்களா, டெஸ்லா அந்த மாதிரி அமெரிக்கன் ஷேர்ஸ் தான். ஸோ இதுவும் பாட்டம் ரேஞ்சில் இருந்து மேலே வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 87ல இருந்து ஆல்மோஸ்ட் உடனே வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே 99 ₹10 மேலே போயிடுச்சு. அப்புறம் ஷேர் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஏறுது. உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி உங்களுக்கு. ஸோ இது மாதிரி மிடில் ஆஃப் தி சேனலில் சப்போர்ட் வந்து கீழே வந்துச்சு. மறுபடியும் இப்போ 91லேருந்து இப்போ மேபி போனால் 104. இல்லை இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்கியிருந்தா கூட 88, இது பாட்டம் ஆஃப் தி சேனல். அப்படியே வச்சிருந்தா கூட 88, இப்போ பார்த்தீங்கன்னா 92 கிட்ட இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ₹4 மேலே ஏறிதான். ஆஃப்டர் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஒரு சேனல் இருக்கு, ஒரு ETF. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் மிடில் ரேஞ்சில் இருக்கு. மேபி மண்டே மார்க்கெட் ஓப்பன் வந்து அப்பர் ரேஞ்சில் போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா பாட்டம் சேனலை தொட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 18 போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எந்த ரேஞ்சில் டாப்ல இருக்கா பாட்டம்ல இருக்கான்றது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதுவும் பாட்டம் மிடில் ஆஃப் த ரேஞ்சு கிட்ட இருக்கு. CPSE ETF FMCGனா இதுவும் மிடில் ஆஃப் தி சேனல் இருக்கு. ஸோ சப்போஸ் இதுல இருந்து மேலே போச்சுன்னா அட்லீஸ்ட் 1 டே சஸ்டைன் ஆச்சுன்னா மிடில் ஆஃப் தி சேனல்ல இருந்து 66 இருக்கு, அது 67 மேலே போச்சுன்னா யூ கேன் கன்சிடர் என்ட்ரி. அதாவது கோல்டு சில்வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இது கோல்டு சில்வர்லாம் ரொம்ப கீழே விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த டியூட்டி கட் ஆனதால கீழே விழுந்துச்சு மார்க்கெட்டு. பட் பெட்டர் இதையும் கொஞ்சம் ஒரு 10% அப்படி நீங்க யூ கேன் டேக் சம் எக்ஸ்போஷர் உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி. அடுத்தது ஆயில் ETF மிடில் ஆஃப் தி சேனல் இருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி அப்பர் ரெண்டு போச்சுன்னா நாட் அப்பர் ரெண்ட் மிடில் ஆஃப் தி சேனல் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா யூ கேன் கன்சிடர் ஆட்டோ ETF. இதுவும் சேனல் விட்டு கீழே இறங்கிச்சு. ஸோ பெட்டர் யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். இல்லை ஹை ரிஸ்க் எடுப்பேன்றவங்க யூ கேன் கன்சிடர். டாடா கோல்டும் பார்த்தீங்கன்னா சேனல் விட்டு கீழே இறங்கிட்டு கொஞ்சம் சேர்த்து சேனல் வந்துருக்கு. ஸோ மேபி யூ கேன் கன்சிடர். ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் 7ல இருக்கு, 7.4 கிட்ட போகும். அடுத்தது மிட் கேப் 100 இதுவும் மிடில் ஆஃப் தி சேனல் இருக்கு. ஸோ இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. நிஃப்டி BESம் மிடில் ஆஃப் தி சேனல் இருக்கு. அடுத்தது ரியாலிட்டியும் டவுன். ரியாலிட்டி தான் ஹை பீட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பீட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 94 ரேஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் 116 ரேஞ்சுக்கு போயிருக்கு. ₹10-12 போயிருக்கு இன் 2 மந்த்ஸ்க்குள்ள. ITBS ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் யூ ஹவ் டு கன்சிடர். வடிவேலு மாதிரி உட்காந்து வாங்கிட்டு சும்மா உட்காந்து முடிக்க வேண்டியதுதான். மார்க்கெட் அது தன்னோட வேலையை பண்ணும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னது ஹை ரிஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ETF பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் தராங்க. ஸோ அடுத்த முக்கியமான டிப் இது உங்களுக்கு உங்கள் வீட்டிலலாம் இது இருக்கும் கண்டிப்பாக துளசி. இதை வச்சு நீங்கள் இதை படித்து பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஹைப்பர் ஆக்டிவ் பசங்க கிட்ஸு நார்மல் ஆகிடுவாங்க. படிங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது பில்டிங்லாம் கட்டினீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நல்ல உப்போ குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் பில்டிங்கே பாலாக போயிடும். இதை தயவு செய்து படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லை அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்கள் பில்டர்கிட்ட இந்த இதை இன்சிஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் சர்டிஃபிகேட் கேளுங்க. சிவில் இன்ஜினியர் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்தாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ என்ட்ரி ஆகும், எக்ஸிட் ஆகும். இந்த சேனல் மெத்தட் இன்னொன்று சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நான் ஷேர் இதெல்லாம் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து பாருங்கள். தேங்க்யூ.